இட்லி கடை படம் பார்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ஒரு 2 பக்கம் டீட்டெயில்டு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அந்த லெட்டரில் தனுஷ் அவர்களோட வளர்ச்சி பற்றி, இட்லி கடை படத்தை பற்றி, தனுஷ் அவர்களோட ஆன்மீகத்தை பற்றி, அது மட்டும் இல்லாமல் காந்தாரா ரிலேட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக ஹார்ட்ஃபெல் லெட்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தனுஷ் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாரு, அந்த லெட்டரில் முதல்ல என்ன டீட்டெயிலாக இருந்துச்சு, அதுக்கு தனுஷ் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாரு, அதுக்கு திரும்ப அண்ணாமலை என்ன ரிப்ளை கொடுத்துருந்தாருங்கிறதா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல அந்த லெட்டரில் என்ன இருக்குங்கிறத நான் வேர்ட் பை வேர்ட் வாசிச்சிட்றேன். அன்புள்ள சகோதரர் திரு தனுஷ் அவர்களுக்கு வணக்கம். திரையுலகில் கதாநாயகர்களுக்கு என ஆண்டாண்டு காலமாக வைத்திருந்த இலக்கணத்தை உடைத்து திறமையே தகுதி என்பதை வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் பெற்ற வெகு சிலரில் நீங்களும் ஒருவர். அது மட்டுமின்றி எடுத்துக்கொண்ட தொழிலில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டு புதியவற்றை கற்றுக்கொண்டு அவற்றை நீங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருவதையும் நான் உட்பட தமிழக மக்கள் அனைவருமே பல ஆண்டுகளாக மகிழ்ச்சியுடன் கவனித்து வருகிறோம். உங்களது இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இட்லி கடை திரைப்படத்தை கண்டு ரசிக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி. தமிழக இளைஞர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து நீங்கள் பேசியிருப்பது பாராட்டத்தக்கது. இளைஞர்கள் வாழ்க்கையில் மனதிற்கும் பணத்திற்கும் இடையேயான ஒரு போராட்டத்தை குறித்து மிகவும் தைரியமாக உடைத்து பேசியிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த கதைக்களத்தை கையாண்டிருக்கும் விதம்தான் இட்லி கடை திரைப்படத்தை மிகவும் நேர்மறையான விதத்தில் வேறுபடுத்தி காட்டுகிறது. ஒரு இனிமையான கிராம சூழலில் எந்த விதமான வன்முறை காட்சிகளோ திரைப்படத்திற்கு தேவை என்ற திணைக்கப்படும் வழக்கமான காட்சிகளோ இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மன நிறைவாக கண்டுகளிக்கும் வண்ணம் காட்சிகளை அமைத்திருக்கிறீர்கள். வணிக ரீதியான நோக்கம் மட்டுமே இல்லாமல் பெற்றோர்களும் இளைஞர்களும் சமூக அழுத்தத்திற்காக ஆட்படாமல் ஒரு கடமையாக, ஒரு கர்வமாக தங்கள் மனதிற்கு நேர்மையாக செயல்படுவதில் தவறில்லை என்று கூறியிருப்பதன் மூலம் நீங்கள் எழுதி இயக்கிய 4 திரைப்படங்களில் இட்லி கடை திரைப்படம் உங்களை ஒரு இயக்குநராக மிகவும் உயர்த்தி இருக்கிறது. சூழலில் பிறந்து வளர்ந்து இன்றும் கிராமத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் என் போன்றவர்களுக்கு இட்லி கடை திரைப்படத்தில் காட்டப்படும் கிராம வாழ்க்கையும் கிராம தெய்வங்களும் வழிபாடுகளும் இயல்பான கதாபாத்திரங்களும் மனதிற்கு மிக நெருக்கமாக அமைந்திருப்பதில் வியப்பில்லை. குறிப்பாக ஐயா ராஜ்கிரண் அவர்கள் ஒரு தந்தையாக மிக மிக அற்புதமாக வாழ்ந்திருக்கிறார். சமீபத்தில் காந்தாரா திரைப்படத்தில் திரு ரிஷப் ஷெட்டி அவர்கள் எழுத்து, இயக்கம், நடிப்பு என இந்த 3 துறைகளின் சுமைகளையும் தாங்கி சாதித்திருந்தார். அப்படி இந்த 3 துறைகளையும் கையாண்டு மிக அற்புதமான படைப்பை வெளிக்கொண்டு வந்தவர்கள் இந்திய அளவில் மிக குறைவானவர்களே. அதில் உங்கள் பெயரும் நிச்சயம் இடம் பிடித்திருக்கிறது என்பதை உறுதியாக கூற முடியும். உங்கள் படைப்புகளே அதற்கு சாட்சி. தனிப்பட்ட முறையில் நான் வணங்கும் ஈசன் மீதான உங்கள் ஆத்மார்த்தமான பக்தி பாராட்டுக்குரியது. திரையுலகில் பலர் வெளிப்படுத்த தயங்கும் உங்கள் ஆன்மீக பற்றை வெளிப்படுத்த அஞ்சியதில்லை. யாரும் சொல்லாத பாதையில் பயணம் செய்யும் உங்கள் துணிச்சல் தொடரவும். எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் நேர்மையும் உண்மையும் தொடரவும். தொடர்ந்து நீங்கள் பல அற்புதமான படைப்புகளை உருவாக்கி மக்களை மகிழ்விக்கவும் மேலும் பல பல விருதுகளை வெல்லவும் எனது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் அண்ணாமலை. எனக்கு வந்து இந்த லெட்டர் ஒரு 2-3 விஷயத்தினால பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து அது எல்லா இடத்துலையும் கவர் பண்ணியிருந்தார். அதாவது அவருடைய இயக்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு, நடிப்பை பற்றி சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு ஃபார்மேட்டில் இல்லாமல் அவரோட திறமையினால் ஜெயிச்சிருக்காருங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஓம் நம சிவாயன் எல்லாத்துலேயும் அவர் சொல்கிறத வந்து எல்லாரும் இப்போ வந்து கடவுள் பக்தி இருக்கிறதே வந்து ஏதோ அவமானமாக நினச்சிட்டு இருக்கும்போது வெளிப்படையாக இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ருத்ராட்சம் போட்டு வந்து நடித்த மாதிரி இவர் வந்து வெளிப்படையாக எல்லா இடத்துலையுமே ஓம் நம சிவாயன் சொல்கிறது வந்து பாராட்டியிருக்கிறாரு. அப்புறம் வந்து இப்போது அண்ணாமலை என்ன எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், இளைஞர்கள் வந்து அவங்களுடைய குறிக்கோளை நோக்கி போகணும், அவங்களுக்கு மனசுக்கு எது பிடிச்சிருக்கணுன்றது தெரியணும். இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா படித்து முடிச்சு ஒரு பிரேக் கேர் எடுத்திருப்பார். அதை அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நீங்களும் பிரேக் கேர் எடுங்க, இல்லாட்டி என்ன வேணுங்கிறத யோசனை பண்ணுங்கள், பணத்து பின்னாடி அலையாதீங்க, கார்பரேட் வாழ்க்கைன்னு போகாதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சி பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிறைய இடத்துல பேசியிருக்காரு. சிஏஏ ஃபங்க்ஷன்ஸில் பேசியிருக்காரு, ஐஏஎஸ் ஃபங்க்ஷன்ஸில் பேசியிருக்காரு. ஸோ அதை வந்து இந்த படத்தில் அவர் சொல்கிறாருங்கும் போது அவருக்கு வந்து ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்போ நம்மள மாதிரி இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, குழந்தைங்க இளைஞர்கள் மத்தியில் பணத்தை பின்னாடி போகாதீங்க, நீங்கள் வந்து ஒரு பீர் ப்ரெஷருக்கு ஆளாகாதீங்க, உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினச்சிட்டு தைரியம் பண்ணுங்கிறது இவரும் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அதை பாராட்டுறாரு. அதுவும் என்ன சொல்கிறது, நம்மளால் அதை ஒரு எம்பசைஸ் பண்ணுறாருன்றதை புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக அவர் பண்ணதில் என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறது பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வரும்னு நான் வந்து அசஸ் பண்ணுறேன்.
ஏன்னா இப்போ என்னென்னா தனுஷ் அவர்கள் வந்து டாப் டயரில் உள்ள ஒரு நடிகர். அதாவது அஜித், ரஜினி, விஜய் இவங்க கேடரில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். ஹாலிவுட்லேயும் நடிச்சிட்டாரு, பாலிவுட் நடிச்சிட்டார், எல்லாத்தையும் நடிச்சிட்டார். ஸோ அவரை வந்து நீங்கள் மனசார பாராட்டும் போது, அதாவது அரசியல் காரணங்களுக்காக இல்லாமல் நீங்கள் ஜென்யூனாக பாராட்டும் போது, அவரும் ஓப்பனாக வந்து வெளியே ரெகக்னைஸ் பண்ணி நான் அவர் என்ன ரிப்ளை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இவர் என்ன ரிப்ளை கொடுத்தான்றதெல்லாம் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த பிஜேபிங்கிறது தீண்டத்தகாத கட்சி, இந்த ஐடியாலஜி வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிறதுலாம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு பிம்பம் உடையப்படுது. ஏன்னா இவர் வந்து பாராட்டும் போது நிறைய பேருக்கு இப்படி ஒரு கட்சி இருக்குன்றது இளைஞர்கள் மத்தியில் சொல்கிறேன். அட்லீஸ்ட் இளைஞர்கள் மத்தியில் தெரிகிறதே இல்லை. அப்போ இவர் வந்து அங்கீகாரம் பண்ணுறாருன்னு சொன்னால் மற்ற சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு தைரியம் வரும். நம்மளும் வந்து பிஜேபி பற்றி பேசலாம், அண்ணாமலை பற்றி பேசலாம், மோடியை பற்றி பேசலாங்கிற ஒரு தைரியம் வருது. அப்போ இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரியான ஜென்யூன் ஃபீட்பேக் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா தனுஷ் அவர்களும் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்குறேன். ஏன்னா மற்ற அரசியல் தலைவர்களும் வந்து இட்லி கடையை பற்றி பேசியிருக்காங்க போல், இப்போ சீமானவர்கள் போடலாம். ஆனால் அதெல்லாம் வந்து தனுஷ் அவர்கள் என்ன பண்ணலன்னு சொன்னால் ஹைலைட் பண்ணி சீமானவர்களுக்கு நன்றி அந்த மாதிரிலாம் சொல்லலைங்கிறதான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக டைம்லைன்லாம் போயெல்லாம் தேடி பார்க்கல பண்ணாரா பண்ணலையான்னு சொல்லிட்டு. பட் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலுமே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கிறது வந்து பாராட்டத்தக்கது. நான் என்ன ரிப்ளைன்றதை சொல்லிடுறேன். Respected Annamalai sir, thank you very much for taking the time to watch our film. My team and I are truly grateful for your kind words, appreciation and encouragement. Om Namah Shivaya. இது அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலை அண்ணாமலையை டேக் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து டியர் பிரதர் தனுஷ் கே ராஜா, மே யுவர் ஜர்னி கண்டினியூ டு இன்ஸ்பயர் அண்ட் யுவர் ஒர்க் ரீச் கிரேட்டர் ஹைட்ஸ். விஷிங் யூ என்லெஸ் சக்ஸஸ் அண்ட் டிவைன் பிளெஸிங்ஸ். ஓம் நம சிவாயா. ஸோ இதான் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே நடந்துக்கிட்ட உரையாடல். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்திருக்கிறது வந்து பாராட்டத்தக்கது. ஸோ இதை நம்ம சேனல் மெம்பர்ஸ் நம்ம நிறைய பேர் நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்களோட தீவிர ஃபாலோயர்ஸாக இருப்பீங்கிறனால அதை பற்றி நம்ம சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று நான் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். என்னென்னு சொன்னால் ட்விட்டரில் வந்து அண்ணாமலை அவர்கள் நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்காரு. ஆனால் அது எல்லாமே ஒரு ப்ராப்பர் மீடியா அட்டென்ஷன் வந்து சேருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. முன்னாடியை விட இப்போ இவர் வந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை ட்விட்டரில் போடுறது ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா முன்னாடி அவர் தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா இது எல்லா விஷயங்களையுமே ப்ரெஸ் மீட்டில் கவர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டோட எண்ணிக்கை வந்து கன்சிடரபுளாக குறைஞ்சிருச்சு, இன்டர்வியூஸ் கன்சிடரபுளாக குறைஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா முக்கியமான விஷயங்கள் கூட, முக்கியமான ரிபர்டல்ஸ் கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா ட்விட்டர்லேயே பதிவு பண்ணுறாரு. நம்ம சேனலில் என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை அண்ணனை பற்றி எனக்கு சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்றதை பற்றிலாம் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் நான் என்ன யோசனை பண்ணியிருக்கேன்னு சொன்னால், அப்பப்போ ஒரு பீரியாடிக்கலாக அவர் ட்விட்டரில் என்ன போடுறாரு, இல்லை வேறு என்னெல்லாம் நடந்துட்டுருக்குங்கிறத வந்து கம்பைல் பண்ணி அண்ணாமலைனா என்னெல்லாம் பேசினார், என்னெல்லாம் வந்து பப்ளிக் டொமைனில் சொல்லியிருக்காருன்றதை கம்பைல் பண்ணி நான் போடலான்னு யோசனை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? உங்களுக்கும் ஆமாம் அதை எனக்கு அந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி சொன்னீங்கன்னா பெட்டர்னு நினச்சிங்கன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு எத்தனை பேருக்கு அது மாதிரி விருப்பம் இருக்குங்கிறத பற்றி தெரியும். நான் அது வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் நான் அதை பற்றி அப்டேட் அறிவிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் மறக்காம பதிவு பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது நம்ம ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.